12 ராசிக்காரர்களில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 5 ராசிக்காரர்கள் இந்த 2025 முடியறதுக்குள்ள ஒரு முறையாவதும் குடும்பத்தோடு இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் தொழில் தடை, திருமண தடை, படிப்புல குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு நினைச்சாலோ எல்லோருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த கோவில்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு செல்லணும், இந்த 2025 முடியறதுக்குள்ள ஒரு முறையாவது போக வேண்டிய திருத்தலங்கள் என்னென்னதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆகவே இந்த 5 ராசிக்காரர்களுக்கான அந்த கோவில்கள் என்னன்றதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல்ல பார்க்கக்கூடிய ராசி மேஷம் ராசியில பிறந்தவர்கள். மேஷ ராசியில பிறந்த நண்பர்கள் ஒரு முறையாவதும் நீங்க குடும்பத்தோட திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இந்த 2025 முடியறதுக்குள்ள போயிட்டு வாங்க. சனி பகவானுடைய தாக்கம் தற்பொழுது உங்களுக்கு ஆரம்பமாயிருக்கனால கண்டிப்பா இந்த நேரத்துல இறைவனுடைய அருள் உங்களுக்கு தேவை. திருச்செந்தூர் முருகனின் அருள் இந்த முறை உங்களுக்கு பல நல்லதையும் பல முன்னேற்றத்தையும் பக்கத்திலேயே இருந்து முருகப்பெருமான் உங்களுக்கு பல நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆகவே மேஷராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு உங்க குடும்பத்தோட 2025 இந்த வருடம் முடியறதுக்கு உள்ள ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில தடை தாமதங்கள் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரங்க தான். அவர்களுக்கு இந்த வரக்கூடிய காலம் தொட்டதெல்லாம் பொன்னாகணும், எடுத்ததெல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னா திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு குடும்பத்தோட ஒரு முறையாவது போயிட்டு வர ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு உங்களோட குடும்பத்தோட ஒரு முறையாவதும் சென்று மனதார வழிபட்டு வாங்க. வந்த சில மாதங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி என்பது நிச்சயம் வேண்டும். அந்த ஒரு சூழ்நிலையில தான் நீங்க இருக்கீங்க. வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கீங்க. அந்த நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறது எல்லாமே கைகூடணும்னா இறைவனுடைய அருள் இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. மிதுன ராசிக்காரர்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இதில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடக ராசியில பிறந்தவர்கள். கடக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடை, எதெல்லாம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கா, கவலைகள் இருக்கா, உறவுகள் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கா, வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கா, எதுவாக இருந்தாலும் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடப்பதை பார்ப்பீங்க. இதில் நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு கோணம் சூரிய நாராயணர் கோவிலுக்கு சென்று வருவது உங்கள் வாழ்க்கையில் பல அபரிவிதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்து உங்கள் வேலைகளை தொடங்குவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானின் அருளை முழுமையாக கொடுத்து எந்த இடத்துல போய் நின்னீங்கனாலும் அந்த இடம் உங்களுக்கான இடமா மாறும். அஷ்டமசனியுடைய தாக்கம் ஆரம்பமாயிருக்கு. புதிய நபர்களை யாரையும் நம்ப வேண்டாம். புதிய நபர்களை யாரும் நம்ப வேண்டாம். அதே போல இந்த நேரத்தில் யாரை நம்பியும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது எதுவும் வேண்டாம். நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க. இப்ப நம்ம சொன்ன கோவில் முடிஞ்சா கோணம் சூரிய நாராயணர் கோவிலுக்கு முடிஞ்சா குடும்பத்தோட ஒரு முறை போயிட்டு வாங்க. வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்னும் இது போன்ற பல அற்புதமான தகவல்கள் எல்லாமே பார்க்க இருக்கும். மீதமுள்ள அடுத்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதிவுக்காக வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த பதிவுல மற்ற ராசிக்காரர்களுக்கான திருத்தலங்கள் என்னென்னன்றதை நான் கொடுத்திருப்பேன். பார்த்து பயன்பெறுங்க. தொடர்ந்து இது போன்ற மிக அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்ள எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. இந்த பதிவை பார்த்த நபர்களுக்கு விரைவில் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்ம சேனல் வீடியோக்குள்ள பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இறைவனுடைய அருளால இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமா மாறப்போது. நன்றி, வணக்கம்.